நோன்பு மாதம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு அல்ஹம்துலில்லாஹ். எல்லாரும் வைத்த நோன்புக்கும் அதில் செஞ்ச திக்ருக்கும் துவாக்கள் செஞ்ச எல்லாமே நல்லா பொருந்தி கொள்ளணும், கபுலாக்கட்டும் எல்லாத்தையும். இதுக்கப்புறம் வந்து இருக்கக்கூடியது தான் பெரிய டாஸ்க். ஏன்னா வந்து சைத்தான் ஆனுவல் லீவ் முடிஞ்சு எல்லா எல்லாம் கழுத்து மேலேயும் போயிட்டு உக்காந்துருப்பான் நேரத்துக்கு. காலையில் எஞ்சிருந்து நைட் வரைக்கும் இவனை எப்படி கெடுக்கலாம், இவங்க என்ன அரசு நல்லது செஞ்சா அதுலேருந்து எப்படி இவனை சோம்பேறித்தனம் பண்ணி கெடுக்கலான்ற மாதிரி யோசிச்சுட்டு நம்ம செய்ய கெடுத்துக்கிட்டே இருப்பான். அதனால இன்ஷால்லா முடிஞ்ச வரைக்கும் இந்த 5 வக்து தொழுவுறவங்க கண்டினியூ பண்ணுங்க. குரான் ஒரு ஜூஸ் முடிச்சிருப்பீங்க ஒரு நோன்புக்கு, அவங்க வந்து ஒரு பக்கம் ஒரு ஐநாச்சும் ஓதுங்க. சோம்பேறித்தனம் படுத்துவான் இந்த விஷயத்த நம்ம செய்ய போது. கெட்ட விஷயங்களை நம்ம மும்முரமா செய்ய வைப்பான். ஆனா இந்த மாதிரி விஷயங்களை வந்து அப்படியே எனக்கு நேற்று நடந்துச்சுங்க. நுகர் தொழுவ போது கொஞ்ச நேரம் கழிச்சுன்னு அப்படி ஆக்குறான் சைத்தான். நான் சரி நம்ம ஒரு குரான் முடிச்சிடலாம் ஒரு நோம்புக்கு, அடுத்து வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஒரு வக்து முடிச்சுட்டு ஒரு பக்கம் ஓதலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நேற்று வச்சிருந்தா அப்படியே கெடுக்கிறான், வச்சுக்கிறான்டா ஒன்றுன்ற மாதிரி வந்துட்டேன். இன்ஷால்லா இன்னைக்கும் அல்ஹம்துலில்லாஹ் கிடைச்சிருச்சு அசர் வரைக்கும். நீங்களும் பார்த்து உஷாரா இருங்க, சேஃபா இருங்க, முடிஞ்ச வரைக்கும் அமல்கள் செஞ்சுட்டே இருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.